கனிமொழி கருணாநிதி எம்பியை சீண்டும் அரைவேக்காட்டுத்தன அரசியல். அண்ணாமலையின் தரம் தாழ்ந்த விமர்சனம். அநாகரிக சொற்களுக்கு பத்திரிகையாளர்கள் கடும் கண்டனம். நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கே அண்ணாமலை அரசியலில் அரை வேக்காடு என்பதை அடிக்கடி நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். பாஜக மேலிடத் தலைவர்களின் விருப்பத்தினால் மட்டுமே அண்ணாமலை தமிழக அரசியலில் ஒரு கட்சியின் தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடன் 24 மணி நேரமும் சுற்றி கொண்டிருக்கும் பாஜக நிர்வாகிகள் அனைவருக்குமே தெரியும். அண்ணாமலையை விட்டால் வேறு வழியே இல்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ள பாஜக நிர்வாகிகள்தான் அண்ணாமலையின் ஒவ்வொரு பேச்சையும் செயலையும் ஆகா ஓகோ என்று பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். 20 ஆண்டுகால அரசியல் பயணத்தை கடந்திருக்கும் பாஜக முன்னணி நிர்வாகிகள் ஒருவர் கூட அண்ணாமலை கடைபிடித்து வரும் அரசியல் பண்பாட்டை கடுமையாக வெறுக்கவே செய்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு உதாரணமாக நகைச்சுவை நடிகர் SV சேகரை குறிப்பிட்டு சொல்லலாம். நாள்தோறும் அண்ணாமலையின் அரசியல் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் SV சேகர். தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக அண்ணாமலை நீடித்து வரும் வரை தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு பாரதிய ஜனதா MP கூட டெல்லிக்கு செல்ல மாட்டார் என்று ஆணித்தரமாக கூறி வருகிறார் SV சேகர். பாரதிய ஜனதா கட்சியில் முனைப்பாக செயல்படாத SV சேகரின் மனநிலையை போன்றுதான் பாஜக மூத்த நிர்வாகிகள் அனைவரின் மனநிலையும் இருந்து வருகிறது. கூட்டணி கட்சியான அதிமுகவை பற்றியும் இன்றைய அதிமுக தலைவர்களால் நிர்வாகிகளால் தொண்டர்களால் தெய்வமாக வழிபட்டு வரும் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை ஊழல் செய்து சிறை தண்டனை பெற்றவர் என்று அண்ணாமலை செய்த விமர்சனம்தான் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அதிமுகவை வெளியேற செய்தது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அண்ணாமலையின் பேச்சை கண்டித்து தீர்மானமும் கொண்டு வரப்பட்டது. அரசியல் நாகரிகம் சிறிதுமின்றி மறைந்த பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் தரைக்குறைவாக விமர்சனம் செய்தார் கே அண்ணாமலை. 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற மேடை நிகழ்வு ஒன்றை சரியான ஆதாரங்கள் இல்லாமல் போகிற போக்கில் அண்ணாமலை முன்வைத்த விமர்சனம் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையில்லாதது என்று பாஜக 2ஆம் கட்ட தலைவர்களே மனம் பெருத்து குமரினார்கள். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபடுவதை விட அனைத்து அரசியல்வாதிகளையும் உதாசீனப்படுத்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறார் அண்ணாமலை என்பது பிரதான குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அரசியல்வாதிகளை மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களிடமும் தெருச்சண்டைக்கு இணையாகவே அண்ணாமலை அடிக்கடி அநாகரிகமாக நடந்து கொண்டு வருவதால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அண்ணாமலையின் அரைவேக்காட்டுத்தனமான அரசியலை கண்டு முகம் சுளித்து வருகிறது. குடிபோதையில் சராசரி மனிதர் பேசுவதைப் போல தரம் தாழ்ந்து பேசுவதில் அண்ணாமலைக்கு முதல் பரிசே தரலாம் என்கிற அளவுக்குத்தான் அண்ணாமலையின் செய்தியாளர்கள் சந்திப்பு அமைந்து வருவது ஊடகத்துறையை முழு நேர பணியாக மேற்கொண்டு வரும் அனைவரையுமே அவமானப்படுத்தும் வகையில் இருப்பதுதான் வேதனைக்குரிய ஒன்று. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நேர்காணல் செய்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்தார். நேர்காணலில் உதயநிதி தெரிவித்த கருத்து ஒன்றுக்கு அண்ணாமலையிடம் எதிர்கருத்து கேட்கிறார் செய்தியாளர் ஒருவர். 20க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் நிறைந்திருக்கும் இடத்தில் அரசியல் நாகரிகத்தை பற்றி துளியும் கவலைப்படாமல் பல்லுபடாமல் பார்த்து பக்குவமாக கேள்வி கேட்கிறார் நெறியாளர் என்று பதிலளித்தார் கே அண்ணாமலை. நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா, அது தமிழில் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி குவெஸ்டன். பல்லுபடாமல் பார்த்து பக்குவமாக என்ற விமர்சனத்திற்கான உண்மையான அர்த்தம் பொதுமக்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, பாரதிய ஜனதாவில் உள்ள அனைவருக்கும் விளக்கம் தெரிகிறது என்று சொல்வதை விட தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கு அண்ணாமலை தலைவராக பதவியேற்ற பிறகு கட்சியில் சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி, திருச்சி சூர்யா போன்றவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. இதே விமர்சனத்தை பாரதிய ஜனதா பெண் நிர்வாகிகளுக்கு எதிராக அண்ணாமலையின் அடிவருடிகள் அடிக்கடி கூறியதை தமிழ்நாடு பலமுறை கேட்டிருக்கிறது. தமிழகத்தில் காலம் காலமாக நிலவி வரும் அரசியல் பண்பாட்டை சீர்குலைக்கும் வகையில்தான் அண்ணாமலையும் அவரது சிஷியர்களும் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் பத்திரிகையாளர் மன்றங்கள் அண்ணாமலையின் அநாகரிக செயல்களுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. ஊடகத்துறையை முழு நேர பணியாக செய்து வரும் யூடியூபர்களும்
அண்ணாமலையின் அரைவேக்காட்டுத்தனத்தை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். ஊடகவியலாளர்களை தரம் குறைவாக விமர்சனம் செய்வது பண்பட்ட அரசியல்வாதிக்கு அழகல்ல என்ற அடிப்படையில் திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி ஜனவரி 20 காலையில் தமது எதிர்ப்பை பதிவு செய்தார். கனிமொழியின் கண்டனத்தை கூட நாகரிகமாக எதிர்கொள்ளாத அண்ணாமலை ஒட்டுமொத்த திமுகவினரின் செயல்பாடுகளையும் கேவலப்படுத்தும் வகையில் உடனடியாக எதிர்வினை ஆற்றுகிறார் அண்ணாமலை. ஆட்டை கடித்து மாட்டை கடித்த கதை போல பண்பட்ட அரசியலை சுட்டிக்காட்டும் அனைவர் மீதும் பாய்ந்து விழுந்து குதிரை கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பெரும்பான்மையான மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருப்பதை அண்ணாமலையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. திராவிட கட்சிகளில் பதவி கிடைக்காதவர்கள், செல்வாக்கு பெற முடியாதவர்கள் பாரதிய ஜனதா பக்கம் தாவிக்கொண்டிருக்கிறார்கள். பதவிக்காகவும் விளம்பரத்திற்காகவும் அண்ணாமலையை சுற்றி வரும் சிறு கூட்டத்தை பார்த்து மு.க. ஸ்டாலினைப் போல, எடப்பாடி பழனிசாமியைப் போல தானும் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் என்ற இருமாப்பில் அண்ணாமலை ஆளுங்கட்சியினரை எதிர்க்கட்சியினரை கேவலமாக பேசுவதைப் போல ஊடகவியலாளர்களையும் தரைக்குறைவாக பேசி வருகிறார். அண்ணாமலையின் அநாகரிகமான பேச்சால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய தோல்வியைத்தான் பெற்றுத்தரும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வந்திருக்கும் நேரத்தில் அவரின் ஆன்மீக யாத்திரைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில்தான் அண்ணாமலையின் கடந்த 2 நாள் பேச்சுக்கள் அமைந்திருக்கின்றன என்று மனம் நொந்து போய் கூறுகிறார்கள் பாஜக மூத்த தலைவர்கள். அண்ணாமலையின் அரைவேக்காட்டு தனத்தாலும் அநாகரிகமாக நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு தெரிவிக்காமலும் ஆணவமாக பேசுவதாலும் அயோத்தி ராமர் கோயிலுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கும் வரவேற்பு கூட பெரும்பான்மையான மக்களிடம் சென்றடைய முடியாத துயரத்தை தேடி தந்துவிட்டது என்று வருத்தத்தோடு கூறுகிறார்கள் இந்து மத சிந்தனையாளர்கள். அண்ணாமலையின் அராஜக செயல்களுக்கு முடிவுரை எழுதும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று எச்சரிக்கிறார்கள் சமூக சிந்தனையாளர்கள். விளையாட்டு உடையார் அவர் தலைவர், அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் சரணாங்களே. அன்னவர்க்கே சரணாங்களே. ஏ